வணக்கம். அருவி மீடியா ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 100 வருஷத்தை நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமுதாயத்துல பெண்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி விவாதிக்கிறதுக்காக அருவி மீடியா ஜங்ஷனுக்கு வருகை தந்திருக்கோம். அருவி குயின்ஸ் கிளப் தலைவி காதர்பி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்றும் அருவி குயின்ஸ் கிளப்போட செக்ரட்டரி சரண்யா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். அருவி கிளப்ல இலவச பாடசாலை டியூஷன் சென்டர் இருக்கு. அந்த டியூஷன் சென்டரோட டீச்சர் நான்சி அவர்களையும் இந்த விவாதத்துக்கு வரவேற்கிறேன். மற்றும் நம்ம அருவி குயின்ஸ் கிளப் மெம்பர் விஜய் மக்கள் இயக்கத்தோட 15வது வார்டு தலைவி சௌமியா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த சமுதாயத்துல பெண்களோட கல்வி எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத முதல் கேள்வியா எங்ககிட்ட வைக்கிறேன். மேடம், கல்வியை பத்தி உங்களோட கருத்து என்ன? என்னோட கருத்துனா, பெண்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியமானது. ஒரு குடும்பத்தை ரன் பண்ணனாலும் படிப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்துல படிப்பு இல்லைன்னா பெண்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால நல்லா படிக்கணும். சரண்யா மேடம், உங்களோட பார்வை? பெண்களுக்கு கல்வி என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னா என்னோட கல்வி தான். இன்னைக்கு தைரியமா போல்டா நான் ஒரு கேமராக்கு முன்னாடி பேசுறேன் அப்படின்னா என்னோட கல்வி தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கு. இந்த சமுதாயத்துக்கு ஒரு அடையாளமா என்னை காமிச்சதே என்னோட கல்வி தான். அதனால பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். பெண்களுக்கு அடையாளமே கல்விதான். கல்வி இருந்தா மட்டும்தான் ஒரு பெண் அடையாளப்படுத்தி காட்டுறாங்க. இந்த காலத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் படிக்கலன்னா பசங்களுக்கு அந்த படிப்புன்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். அதனால சப்போர்ட் பண்ணாதான், பேரண்ட் சப்போர்ட் பண்ணாதான் குழந்தைங்க படிக்க முடியும். பெண்கள் தன்னிச்சையா செயல்படுறதுக்கும் இந்த சமுதாயத்துல ஆண்களோட போட்டி போட்டு அவங்களோட தேவைகளை அவங்க அடையிறதுக்கும் அவங்களோட குழந்தைகளோ அவங்களோட பேரண்ட்ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கும் கல்வி எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு ரீச் ஆகிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வேலை வாய்ப்புகள் இந்த சமுதாயத்துல எப்படி இருக்கு, அதுல அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்களோட சப்போர்ட் இருக்கா, இல்லைன்னா அவங்களோட ஒடுக்குமுறைகள் இருக்கா, அடக்குமுறைகள் இருக்கா அப்படின்றதையும் ஒரு கொஸ்டினா இவங்க கிட்ட வைக்கலாம். மேடம், இந்த சமுதாயத்துல வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது உங்களோட கருத்துக்களா நீங்க இந்த பதிவு வைங்க. இப்போ வேலையெல்லாம் லேடிஸுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஈஸியா வேலை வாய்ப்புகள்லாம் இங்க கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அந்த லேடிஸுங்க எல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஜென்ஸுங்களோட சப்போர்ட் இருக்கு. லேடிஸுக்கு கொஞ்சம் ஈஸியா வேலை கிடைக்குது. ஜென்ஸுங்களோட சப்போர்ட் ஏன் இந்த ஃபிளைட்டும் பொம்பளை தானே படிச்சிருந்தாங்க? புரியல. ஏன் ஜென்ஸோட பப்ளிக் நல்லா தானே ஃபிளைட் ஓட்டுறாங்க, கப்பல் ஓட்டுறாங்க, ஆட்டோவே ஓட்டுறாங்க, படிச்சு இதெல்லாம் இது பண்றாங்க. அது எப்படி லைட்டா வேலை கொடுக்குறாங்க? நல்லா தானே கொடுக்குறாங்க. பெண்கள் ஆண்களோட குறை என்ன இருக்கு? இல்ல இப்ப பொம்பளைங்களோட ஆம்பளைங்க எந்த இதுல குறையா, பொம்பளைங்க குறையா இருக்கிறாங்க. இதுவும் அது அந்த காலம்னா நாங்க சின்ன பசங்க இருக்கும் போதுன்னா கொஞ்சம் பரவாயில்லலாம், படிக்க கூடாது, வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல என்ன பொம்பளைங்க குறையா இருக்கிறாங்க? ஆட்டோ ஓட்டுறாங்க, பிளைட் ஓட்டுறாங்க, இல்ல ட்ரெயின் ஓட்டுறாங்க. ட்ரெயின் ஓட்டுறது கூட பாத்து ட்ரெயின் ஓட்டுறாங்க. இல்ல இருக்கிறதானே சொல்றேன் நானு. அது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட சொல்றேன். எல்லாமே பெண்கள்ல என்ன குறை? நம்மளோட ஒரு குறை ஒண்ணுமே கிடையாது. இல்ல படிப்பு இருந்தா எங்க வேணாலும் போலான்றது பெண்கள் சாட்சிட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல இதுல ஆண்கள் சப்போர்ட் இருந்தாதான் நாங்க மேல போகணும் அப்படின்லாம் கிடையாது. நாங்க படிச்சிருந்தாவே நாங்க மேல போயிருவோம். அதான் சொல்றேன் நான். சரிங்களா? இன்னைக்கு நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன் அப்படின்னா என்னோட படிப்பு தான் இது. நீங்க சப்போர்ட் இருந்தாலும் எங்களோட படிப்பு தான் எங்களை கொண்டே மேல உயர்த்தி வச்சிருக்குது.
மேடம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு நீங்களே ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்களா? சப்போர்ட் இருந்தாலும் அததான் நான் உங்களுக்கு வைக்கிறேன். அதுவும் நீங்க pass சப்போர்ட் ஆகும்போது நம்மளால இருந்தாலும் இருந்தாலும் நாங்க படிச்சதுனாலதான் நாங்க வந்து உங்க அப்பா ஒரு தானே உங்களை ஸ்கூல்ல கூட்டு போயிட்டு சேர்த்திருப்பாரு, பொண்ணு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரும் ஒரு ஆணோட சப்போர்ட் அப்ப நாங்க படிக்காம இருந்திருக்கலாமே. இல்ல அப்ப கொண்டு சேர்த்து அது எங்களோட நாலேஜ் தானே. நாங்க படிச்சு கொண்டு நீங்க சேர்த்து விடுறீங்க. நாங்க படிக்கிறது நாங்க படிக்காம எப்படி சுத்தி தெரிஞ்சிருக்கலாமே கொண்டு போய் சேர்த்துறாங்க. படிக்கிறீங்க அது வந்து எங்களோட நாலேஜ். நாங்க நல்லா படிக்கணும், நல்லா இது பண்ணணும். நீங்க உங்க சப்போர்ட் இல்லைன்னு சொல்லல, சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் எங்களோட நாலேஜ் வச்சுதான் நாங்க வந்து மேல வந்திருக்கோம். அது நாலேஜ் எப்படி வருதுன்னா நாங்க படிச்சதுனாலதான். சௌமியா நீங்க? இல்ல உண்மையிலே ஜென்ஸோட சப்போர்ட் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய தான் இருக்கு. இந்த காலத்துல அது இன்னும் நிறைய இருக்கு. எதனா ஒரு விஷயம் செய்யும் போது ஒரு பொண்ணு இந்த விஷயம் செய்யுது அப்படின்னு பேசிக்கா பார்க்கும் போது வந்து நிறைய ஜென்ஸ் தான் வந்து தடை பண்றது. நீ இதை வந்து செய்யறியே, நீ இதை பண்றியே அப்படின்னு ஆப்போசிட்டா நிக்கிறது ஒரு ஜென்னு தான். ஆனா ஒரு பொண்ணுக்கு பின்னாடி நிக்கிறது கண்டிப்பா அவங்க அப்பா, கணவர், அண்ணன், தம்பி, இவங்க எல்லாரும் ஜென்ஸ் தான். எப்படி ஆப்போசிட்டா நிக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதும் வந்து ஜென்ஸ் தான். எல்லாருக்கும் எப்படி தெரியாது, என் லைஃப்ல அப்படிதான். ஜென்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா தான் இருக்காங்க. எங்க அப்பா, என் ஹஸ்பண்டு, அண்ணன், தம்பி அப்படின்னு சொன்னாலே உண்மையாலே அந்த காலம் மாதிரி இந்த காலம் வந்து ஜென்ஸ் வந்து லேடிஸ் வந்து டாமினேட் பண்ணிலாம் யாரும் வச்சிட்டு இல்ல. நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அப்படிலாம் இல்ல. நீ போ, படி, நீ இதை செய்யறியா செய், நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தைரியம் கொடுக்கறதே வந்து ஜென்ஸ் தான். நான்சி மேடம் உங்களோட கருத்து? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் நம்ம வந்து முன்னேற முடியும். 2 பேருக்குள்ளார ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சப்போர்ட்டிவ் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருத்தர் வந்து வீட்டுக்காரர் வந்து ஒரு ஒய்ஃபை வந்து சப்போர்ட் பண்ணாதான் ஒய்ஃப் வந்து முன்னேற முடுறதுக்கு சான்சஸ் எல்லாமே இருக்குது. அவங்க பேக் அடிச்சாங்கன்னா நம்மளும் பேக்ல தான் இருப்போம். அவங்க சப்போர்ட் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே மாதிரி பசங்களுக்கும் நம்ம வந்து ஊக்குவிச்சாதான் பசங்க வந்து முன்னேற முடியும். கொஞ்சம் கொஞ்சமா பேசிக் ஒரு நாலேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏத்த முடியும். அப்பதான் நம்ம வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாதான் அந்த குழந்தைங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு இது கொடுப்பாங்க. ரெஸ்பெக்டோ ஒரு மேனர்ஸ் எல்லாமே வந்து அவங்க மூலியமா தான் நம்மளுக்கு வரும். நம்மளே வந்து அசிங்கமா பேசணும்னாக்கா அந்த பசங்க நம்ம கிட்ட அசிங்கமா தான் நடந்துக்கும். இந்த லைஃப் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே, நன்றி மேடம். இப்போ இவங்களோட கருத்து பாக்குறப்போ ஒருத்தரோட சப்போர்ட் இருந்தாதான் நம்ம வந்து செயல்பட முடியும் அப்படின்றது வந்து கிடையாது. நம்ம தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா, இப்போ மனைவியா வந்து நம்ம கணவருக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாதான் அவங்களாலையும் வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியும்ன்ற நிலைமை வந்து இந்த காலகட்டத்துல இந்த சமுதாயத்துல இப்போ இருக்குது. அப்படின்றதுனால இவ்வளவு நாளா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றது காலகட்டம் மாறி இப்ப வந்து ஒரு ஆணுக்கு பெண் வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க சப்போர்ட்டா இருக்கிறதுனாலதான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியுது அப்படின்றத வந்து இவங்களோட கருத்தை வந்து பதிவிருக்கிறாங்க. அதையும் வந்து நான் வரவேற்கிறேன், அதையும் வந்து நான் ஏற்கிறேன். தேங்க்யூ. விளையாட்டுத் துறையில வந்து இந்த பெண்களோட பங்களிப்பு வந்து எந்த அளவுல இருக்கு அப்படின்றத வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? 40 வருஷத்துக்கு பின்னாடி பெண்களுக்கு வந்து உரிமையே இல்லாத இருந்தது ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம். ஆனா இப்பெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்னாலே பெண்கள் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. படிப்பு எவ்வளவு ஃபாஸ்டா பெண்கள் எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும் வந்து பொம்பளைங்க வந்து நல்லா ஆடுறாங்க. பொம்பளை பசங்க நல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நல்லா வராங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து நம்மளாம் அந்த வயசுல இல்லையே அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப இதுவா இருக்கு. இந்தியாவுக்கு பெண்கள் தான் வந்து அதிகமா வந்து கோல்டு மெடல் வாங்கி கொடுக்கறது. பெண்களுக்கு ஆண்களோட பெண்கள் தான் நிறைய மெடல்ஸ் வாங்கி கொடுக்குறாங்களே. விளையாட்டுத் துறையில பெண்களோட பங்களிப்பு வந்து இன்றைய காலகட்டத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைய காலகட்டத்துல வந்து ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வந்து சமமா வந்துட்டாங்க. எல்லா துறையிலுமே இருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ லேடிஸ்ங்களுக்கு வந்து யார் சப்போர்ட்டிவா இருக்கா, குடும்பத்துல எப்படி சப்போர்ட் இருக்கு அப்படின்ட்டு முக்கியமா வந்து பெண்களுக்கு வந்து மாமியாரோட சப்போர்ட் எப்படி இருக்கு? மேடம் நீங்க வந்து ஒரு பள்ளியில வந்து டீச்சரா இருக்கீங்க. உங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, உறுதுணையா இருக்காங்க? நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு உங்களோட குடும்ப உறவுகள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊக்கத்தையும் இந்த உத்வேகத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்னு? இன்னைக்கு ஒரு ஃபேமிலில இருந்து நான் வந்து ஒரு டீச்சரா போயிருக்கேன் அப்படின்னா
ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இல்லைன்னு அவரு வந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம போக முடியாது இல்லையா. சே அவரு சப்போர்ட் இருக்குது, இருந்தாலும் என்னோட எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. சோ என்னோட எய்ம் ஏதோ அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். சோ அவங்க என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் அதை வந்து கண்டுக்க கூடாது. சௌமியா மேடம், குடும்ப உறவுகள் உங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு இந்த குடும்பத்துல இருக்க உங்களோட உறவுகளோட சப்போர்ட் எப்படி இருக்கு? என் லைஃப்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு. மாமியார் அப்படின்னு டாபிக் பேசும்போது, அந்த காலத்துல மாமியார் மருமக வந்து காலையிலேயே எழுந்துக்கணும், கோலம் போடணும், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்தது. ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி மோஸ்டா கிடையவே கிடையாது. எல்லா மாமியாரும் மருமகளும் மோஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறாங்க. காலையில 8 மணிக்கு எழுந்தாலும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த மாதிரி நிறைய வீட்டுல வந்து இப்ப அந்த ஜென்ரேஷனையும் தாண்டி இந்த ஜென்ரேஷன்ல நிறைய விஷயம் வந்து மிங்கிள் ஆயிதான் போறாங்க. 2 பேருமே மிங்கிள் ஆயிதான் போறாங்க. மாமியாரும் மருமகளும் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஒரே கலர்ல saree எடுக்கலாம், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம், யூடியூப் பார்க்கலாம், இந்த சமையல் எப்படி இருக்கு அதை நம்ம பார்த்து செய்யலாம் அப்படி சொல்லி. இது எல்லார் ஃபேமிலியும் இல்ல, அந்த ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் எவ்வளவோ பரவாயில்ல. அவங்க வந்து நல்லா இன்னும் மருமகளை வந்து பாத்துக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. அவங்க வந்து மாறிட்டாங்க. எல்லாருமே காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்க இல்லையா. எல்லாரும் மாறி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே முக்காவாசி அப்படிதான் இருக்காங்க. மாமியார் மருமக ரிலேஷன்ஷிப் நல்லாதான் இருக்கு இந்த காலத்துல. மாமியார்ன்றது மருமகளை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு போறதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். அது போக போக வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்து அவங்க பார்த்துட்டு ஒரு டார்ச்சரிங் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலிக்குள்ள ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்றது, மூட்டி கொடுக்கறது, அது வந்து இந்த காலத்துல நடந்துட்டு இருக்குது. அவங்க புள்ளையே வந்து அவங்க பிரிச்சு எடுக்கிறாங்க. ஏன்னா நடந்திருக்குது, நான் சொல்றேன். அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க புள்ளையே தான் நான் வந்து பாத்துக்கணும், மருமகளை வந்து ஸ்டெப்பா நான் பாத்துக்க முடியாது. ஒரு சில சமயத்துல வந்து பாத்துக்கிறாங்க, ஒரு சமயத்துல வந்து கட்டி விட்டுறாங்க, வேணான்றாங்க. அந்த மாதிரி வந்து மாமியார் வந்து இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு டிசிஷனை வந்து மாமியார் தான் எடுக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் ஒரு காலத்துல மருமகளா இருந்திருக்கணுமோ அப்படின்றத மறந்துட்டு அவங்களே எல்லா டிசிஷனுமே அந்த குடும்பத்துல வந்து அந்த குடும்பத்தோட தலைவர் டிசிஷன் அவங்களே எடுப்பாங்க, அந்த பையனோட டிசிஷன் அவங்களே எடுப்பாங்க, ஒரு தங்கச்சி இருந்துச்சுன்னா அந்த தங்கச்சியோட டிசிஷன் அவங்களே எடுப்பாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட டிசிஷனை வந்து அவங்களே எடுத்துட்டு எல்லாரோட ரோல் அந்த வீட்டுல வந்து பேருக்குனால வந்து எல்லா உறவுகளும் தனித்தனியா இருப்பாங்களே தவிர, ஆனா அவங்க எல்லாரோட கதையும் வந்து அவங்கதான் எழுதுவாங்க. அவங்க எழுதுதான் மத்தவங்க எல்லாருமே படிக்கணும், அதைதான் வந்து ஒப்பிக்கணும். அப்படிதான் இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கு அப்படின்ற கருத்தை வந்து நான்சி மேடம் வந்து பதிய வைக்கிறீங்க. இப்போ பொதுவா எல்லா மருமகனும் மாமியாரை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறாங்க அப்படின்றதான் வந்து நம்ம பதிய வைக்கிறோம். அதுதான் நம்மளோட மைண்ட்லயும் இருக்கு. ஆனா மாமியாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு உறவு வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாமியாரை தான் கரெக்டா ஈஸியா வந்து கை காட்டி சொல்லிடுவாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அப்ப அந்த குடும்பத்துல இருக்க எல்லா உறவுகளும் வந்து கரெக்டா இருக்கணும். அந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்குப்பா, ஒரு சந்தோஷமான குடும்பம், ஒழுக்கமான குடும்பம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது வந்து மாமியாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க எடுத்துக்கிறதுனாலதான் அந்த உறவுக்குள்ள இருக்கிற ஒரு சில உறவுகள் வந்து அதை வந்து ரொம்ப கடுமையா அவங்க இருக்காங்க, ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறாங்க, தன்னிச்சையா செயல்படுறாங்க, ரொம்ப சுயநலமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் வந்து ஒரு சில பேருக்கு வரத்தான் செய்யும். ஆனா அவங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனால அந்த உரிமையும் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம எல்லா உறவுகளையும் கரெக்டா பேலன்ஸிவா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றதுனால அவங்க இந்த மாதிரி ஆர்ஷா நடந்துக்க வேண்டியது இருக்குத தவிர, ஆனா மாமியாருக்குள்ளேயும் ஒரு மருமக உணர்வு வந்து அவங்களுக்கு இருக்கு. நிறைய மாமியாரை வந்து நான் பார்த்திருக்கேன். நேர்ல வந்து மாமியார் கிட்ட கடுமையா, மருமகள் கிட்ட வந்து மாமியார் வந்து கடுமையா நடந்துக்கிட்டாலும் வெளியிலயும் மத்தவங்க கிட்டயும் அவங்க மாமியாரை வந்து விட்டு கொடுக்காம தான் நடந்துக்கிறாங்க, விட்டு கொடுக்காம தான் பேசுறாங்க. என் மருமக வந்து இருக்கிற மருமகள்லயே என் மருமக தான் ரொம்ப சிறப்பானவ, திறமசாலி, புத்திசாலி அப்படின்றத வந்து அவங்க எல்லா மருமகள் பத்தி பேசுறப்ப தன்னோட மருமகளை பத்தி அவங்க உயர்வாதான் மத்தவங்க கிட்ட வந்து பதிய வைக்கிறாங்களே தவிர, ஆனா உங்ககிட்ட நடந்துக்கிற முயற்சி மட்டும் கடுமையாயிருக்கு. சேம் இதே குடும்ப உறவுகள்ல வந்து நம்மளோட மருமகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம மாமியாரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
நம்ம இந்த வாழ்க்கையை வந்து ரன் பண்றோம் அப்படின்றத வந்து பொறுத்தும் அந்த குடும்பம் அமையும். இப்போ மருமகள் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு மாமியாருக்கு பெருமை வந்து மருமகள் தான். தன்னோட மருமகள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, தன்னோட மருமகள் வந்து டீச்சரா இருக்காங்க, தன்னோட மருமகள் வந்து ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காங்க, தன்னோட மருமகள் வந்து தன்னோட குடும்பத்துல இருக்க எல்லா பாரத்தையும் வந்து சுமக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமை வந்து யார்கிட்ட இருக்குன்னா மருமகள் கிட்ட இருக்கு. அப்போ நம்ம மருமகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த குடும்பத்தோட பெருமையை வந்து நம்ம வெளியில நிலைநாட்டுறோம் அப்படின்றத பொறுத்துதான் அது அமையுது. அப்போ நம்ம வந்து மருமகள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பழையத்தனெல்லாம் சொல்ல முடியாது. இந்த கடந்த லாஸ்ட் ஜெனரேஷனை விட இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மருமகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்டா தான் இருக்காங்க இப்போ. அவங்கள வந்து எதுலையுமே நம்ம குறை சொல்ல முடியல. தன்னோட பிள்ளைகளையும் பார்த்துக்கிறதுலயும் சரி, தன்னோட கணவரையும் பார்த்துக்கிறதுலயும் சரி, மாமனார் மாமியார் பார்த்துக்கிறதுலயும் சரி, லாஸ்ட் கடந்த மருமகள் ஜெனரேஷன் இருக்கிறத விட இப்ப இருக்கிறவங்க கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும்னா இந்த 2K கிட்ஸ் மருமகள்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்காங்க. இப்ப சௌமியா மேடம் சொன்ன மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஜாலியா வெளியில போறதும் சரி, 2 பேரும் சேர்ந்து ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றதும் சரி, கிட்டத்தட்ட கணவன் வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புனா போதும் 2 பேருக்கும் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஜாலியா இருக்குமோ அந்த மாதிரிதான் இப்போ 2K கிட்ஸ் மாமியார் மருமகள் வந்து போயிட்டு இருக்கு. அவங்களே வந்து ஒன்னா சரி படத்துக்கு போறதுல இருந்து ஒரு சில ரொம்ப அப்டேட்டானா அப்படி போனா பப்புக்கு போறதுல இருந்து ஜாலியா 2 பேரும் ஃபன் பண்றதுல இருந்து அப்படி அந்த அளவுக்கு போற அளவுக்கெல்லாம் இப்போ 2K கிட்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க. அப்படின்றது வந்து இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் வேப்பா தான் இருக்கு.